அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான ப்ராப்ளம். என்ன அர்த்தத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ப்ராப்ளம். ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சின்ன உதாரணம் மூலமாக நான் விளக்க முயற்சி பண்ணுறேன். இந்த யூ டேக் திஸ் டஸ்டர். இஃப் ஐ exert force this way, you see, not compression, it is not elongation. You see this, suppose deform achina, this kind of stress is what is called as shear. For example, you see, so this is shear, right? So this is shear. பல இடங்களில் வந்து மிஷின்ஸில் வந்து இந்த மாதிரியான என்ன இருக்கும், ஃபோர்ஸ் வந்து be exerted, ஸோ ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். அதை கவர்ன் பண்ணக்கூடிய மாடுலஸ் ஷியர் மாடுலஸ். ஓகே, இந்த ஷியர் மாடுலஸை புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் என்ன சொன்னேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொன்னேன். லெட் அஸ் ரீட் தி ப்ராப்ளம். தி எட்ஜ் ஆஃப் அன் அலுமினியம் கியூப் இஸ் 10 சென்டிமீட்டர் லாங். எட்ஜ் என்றால் பக்கம் என்று பொருள். ஒரு அலுமினியம் கியூப் இருக்குது, 10 சென்டிமீட்டர் லாங். அது ஒன் ஃபேஸ் ஆஃப் தி கியூப் இஸ் ஃபர்ம்லி ஃபிக்ஸ்டு டு எ வெர்டிக்கல் வால். ஒரு சவரில் அந்த கியூப் என்ன செஞ்சிடறாங்க, ஃபேமாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, தென் யூ சி எ மாஸ் ஆஃப் 100 kg இஸ் தென் அட் மாட்டணும் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா. சரி, இதான் வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஃபிக்ஸ்ட். இங்கே லோட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து இட் இஸ் லோட். அஃப்கோர்ஸ் நான் பின்னாடி படம் வரைஞ்சி காமிப்பேன். ஓகே, லோட் பண்ணுறாங்க. ஷியர் மாடல் ஆஃப் த அலுமினியம் இஸ் கிவன் அஸ் 25 gigapascal. Okay, 25 gigapascal. So 10 to the power of 9 Newton per meter square. What is the vertical deflection of this face? எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இதான் கேட்டிருக்காங்க. இப்போ கேமரா போர்டுக்கு வந்துட்டோம். போர்டில் வந்து ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை பிள்ளைங்களா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நத்திங். அதுக்கு நான் பெரிய இம்பார்ட்டன்ட் தரப்போகிறதில்ல. தட் இஸ் நியூமரிக்கல் சால்விங்க்கு. பட் கான்செப்ட் இஸ் ஃபர்ஸ்ட். கான்செப்ட் இஸ் எவ்ரிதிங். கான்செப்ட் இஸ் வைட்டல். அதை புரிஞ்சுக்கிறது தான். இதான் பிள்ளைங்களா சவர். ஓகே, திஸ் இஸ் கியூப். இதான் சவர். அதாவது கியூபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் பிள்ளைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2 டைமென்ஷனில் போட்டிருக்கேன். திஸ் இஸ் அலுமினியம் கியூப். அதில் ஒரு வெயிட்டை மாட்டியிருக்காங்க. இது வந்து 100 கிலோ. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கிவன் அஸ் 100 kg. இங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பக்காவாக என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன நம்மளுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ளெக்ஷன் பிள்ளைங்களா. இதை தான் கேட்டிருக்காங்க. வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா இப்படி டிஃபார்ம் ஆகும். யூ காட் தி பாயிண்ட். அப்படி இருந்தது திஸ் வே இட் கெட்ஸ் டிஃபார்ம்ட். திஸ் இஸ் லென்த். இதனுடைய ஸ்ட்ரெயின் இஸ் டிஃபைன்ட் அஸ் the vertical deflection for this much length. the length கூடிச்சுன்னா x will change. got the point பிள்ளைங்களா, புரியுதுங்களா? so x by l is tan theta. இது ரொம்ப கம்மியாக இருக்கும். for lower values பிள்ளைங்களா மைண்டில் வச்சுக்கோங்க, tan theta is equal to theta. so shear strain can be called as theta. theta means x by l. இது உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தியரியாக சொல்லும்போது உணர முடியாது. ப்ராப்ளம் சொன்னால் உணரலாம். அதுதான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ அவங்க இது கேட்குறாங்க. இந்த எக்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. எல் தெரியும். திஸ் இஸ் அலுமினியம். ஸோ அலுமினியத்துக்கான ஷியர் மாடுலஸ் டேபிளில் இருந்து பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துட்டாங்க. கொடுக்காட்டியும் கவலை இல்லை, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரம் டேபிள் திஸ் கேன் பி ரெஃபர்ட். ஸோ ஃபோர்ஸ் இஸ் 100 kg. 100 kg மீன்ஸ் 980 Newton. Okay, so shear modulus is equal to shear stress divided by shear strain. Force by area. Force is this much. Area is this face. இந்த face இருக்கு பிள்ளைங்களா, அப்படி இருக்குல்ல, அந்த ஏரியா A into A. A எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 மீட்டர் இல்லாட்டி 10 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லாட்டி 0.01 மீட்டர் ஸ்கொயர், எப்படினாலும் செஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் திஸ் யூ ஜஸ்ட் F by A into L by X. X தான் கேட்டிருக்காங்க. ஸோ X is equal to F by A into L by G. F is given, L is given, A is given, G is given. Problem becomes numerical problem. Problem கான்செப்ட்ல இருந்து எங்கே வந்துருச்சு, நியூமரிக்கல், வெறும் பெருக்கல் கூட்டல் வகுத்தல் ப்ராப்ளம். You do manipulation
ஆன்சர் இஸ் 3.92 into 10⁻⁻7 மீட்டர் எனக்கு வந்திருக்கு. யூ செக் இட். ரைட். ஸோ திஸ் இஸ் த திங். பாயிண்ட் இஸ் how to approach, how to think. அதுதான் பிள்ளைங்களா விஷயம். ப்ளஸ் ப்ராப்ளம் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்னவும் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தியரியினுடைய உள் அர்த்தம் நம்மளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், புரிய ஆரம்பிச்சிடும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு சேனல் இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ் பேசக்கூடிய நல்லுலகத்தில் வந்து அறிவுக்கு பற்றாக்குறை இல்லை பிள்ளைங்களா, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.